பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஸ்திரீகள் கல்லறையை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் பயமும் மகா சந்தோஷமும் நிறைந்திருக்கிறது. ஒரே வேளையில் ஒரே ஆத்மாவில் பயமும் சந்தோஷமும் கலந்திருக்கிறது. இது ஒரு வினோதமான கலப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை கேட்டபோது ஸ்திரீகளுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு போவதும் கர்த்தருடைய தூதனை பார்ப்பதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுவதும் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிற்று. இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது ஒரு நல்ல செய்தி. ஆனால் இது மிகவும் நல்ல செய்தியாக இருப்பதினால் இது உண்மையாக இருக்க வேண்டுமே என்னும் பயம் அவர்களுடைய உள்ளத்தை நிரப்பிற்று. அவர்களுடைய சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் அல்ல. அவர்கள் மகா சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பயமோ சாதாரண பயம்தான். அது மகா பயம் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. பரிசுத்தமான பயத்தோடு சந்தோஷமும் சேர்ந்திருக்கும். பூரணமான அன்பும் சந்தோஷமும் பயத்தை புறம்பே தள்ளும். ஸ்திரீகள் கல்லறையை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க இந்த ஸ்திரீகள் ஓடுகிறார்கள். பயமும் சந்தோஷமும் அவருடைய வேகத்தை அதிகரிக்க செய்கிறது. விரைவாக செயல்படுகிறார்கள். தேவனுடைய செய்தியை அறிவிக்க செல்லுகிறவர்கள் விரைந்து செல்ல வேண்டும். அங்கும் இங்கும் தேவையில்லாமல் சுற்றி கொண்டு பொழுதை போக்கக்கூடாது. ஸ்திரீகள் நற்செய்தியை அறிவிக்க ஓடுகிறார்கள். தங்களை ஆறுதல் படுத்திய அதே செய்தியை இயேசுவின் சீஷர்களுக்கும் அறிவித்து அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக ஓடுகிறார்கள். இந்த ஆறுதல் தேவனுடைய ஆறுதலாகும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை தங்களுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். தங்கள் ஆத்துமாக்களுக்கு தேவன் செய்திருக்கும் நன்மையான காரியங்களை மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்காக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நினைத்து அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் அதை நமக்கென்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சுயநலம்.